ரூபாய் 200 கோடி சொத்து வரி முறைகேடு வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு 200 கோடி ரூபாய் முறைகேடு செய்திருக்கிறார்கள். அந்த முறைகேடு தொடர்பாக அதிமுக மதுரை மாநகராட்சியின் அதிமுக கவுன்சிலர் SMT ரவி என்பவர் ஒரு வழக்கினை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் தாக்கல் செய்கிறார். அதில் முக்கியமாக இந்த முறைகேடு தொடர்பான வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது தென்மண்டல காவல்துறை தலைவரும் காவல்துறை ஆணையரும் மதுரை காவல்துறை ஆணையரும் மூத்த IPS அலுவலர் ஒருவர் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக மதுரை மாநகராட்சியின் ஆணையாளரே இந்த புகாரை அளித்திருக்கிறார். அதனால் இதனை எளிதில் கையாள இயலாது. குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் எவ்வாறு இது போன்ற பலம் மிக்க நபர்களை விசாரிக்க இயலும், இது முக்கியமான பிரச்சனை என நீதிபதிகள் தங்களது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் 9 மாதங்களை கடந்தே வழக்கு பதிவு கூட செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் வழக்கு பதிய ஏன் இவ்வளவு காலதாமதம், இது விசாரணையின் நேர்மை குறித்த சந்தேகத்தை எழுப்புகிறது எனவும் நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் 7 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஆகவே அரசு வழக்கை நேர்மையாக விசாரித்து உண்மையை வெளிக்கொணர நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனால் ஏற்கனவே மதுரை மாநகராட்சியின் மண்டல தலைவர்கள், குழு தலைவர்கள் என 7 பேரை ராஜினாமா செய்ய அரசு வற்புறுத்தி உள்ளது. ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை நேர்மையாக விசாரித்து உண்மையை வெளிக்கொணர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. அதுபோக பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த IPS தரத்திலான அலுவலரை கொண்டு இந்த வழக்கு விசாரணையை கண்காணிக்கப்பட வேண்டும். விசாரணையில் தொய்வு இல்லை என்பதையும் எவ்வளவு பலம் மிக்கவர்களாக இருந்தாலும் முறையாக விசாரிக்கப்படுவதையும் அவர் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோக வழக்கை விசாரிக்கும் காவல்துறையினரும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த வழக்கை மதுரை மாநகர காவல்துறையினர் விசாரித்தால் உண்மை வெளிவராது என மனுதாரர் தரப்பில் மிக உறுதியாக அந்த கோரிக்கையை வைத்தார்கள். அதுபோக CBI விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையையும் உறுதியாக வைத்தார்கள். இந்த வழக்கு மதுரை 83வது வார்டு அதிமுக கவுன்சிலர் SMT ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் CBI விசாரணை கண்டிப்பாக தர முடியாது, ஏனென்றால் எல்லா வழக்கிலும் CBI விசாரணை கொடுக்க முடியாது என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியக்லாட் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.